நாட்டையே உலுக்கிய எலும்புக்கூடு விவகாரம். இந்திய ஓவர்சீஸ் வங்கி விளக்கம். ஒடிசா மாநிலத்தின் பழங்குடி நபர் ஒருவர் தனது அக்காவின் இறப்பை நிரூபிக்க அவரது எலும்புக்கூட்டையே வங்கிக்கு தூக்கி வந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேரில் அழைத்து வரச் சொன்னதால் தான் இப்படி செய்தேன் என அந்த நபர் கூறினார். இது இன்னமும் பலருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. இதனிடையே இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோ அப்படியெல்லாம் நாங்கள் கூறவே இல்லை என தெரிவித்துள்ளது. அவரது அக்காவை நாங்கள் அழைத்து வர சொல்லவில்லை, இறப்புச் சான்றிதழ் மட்டுமே கேட்டோம் என விளக்கமளித்துள்ளது. ஒடிசாவின் தியானலி கிராமத்தைச் சேர்ந்த 50 வயது ஜீது முண்டா என்பவர் மூத்த சகோதரி கல்ரா முண்டா கடந்த ஜனவரி 26, 2026 அன்று காலமானார். அவரது வங்கிக் கணக்கில் இருந்த 20,000 ரூபாயை எடுப்பதற்காக ஜீது முண்டா கியோஞ்சர் மாவட்டத்தில் உள்ள மாலிபோசி கிராம வங்கி கிளைக்கு சென்றிருக்கிறார். அப்போது வங்கி அதிகாரிகள் இறப்பு சான்றிதழ் உட்பட வங்கியில் பணம் எடுப்பதற்கான உரிய ஆவணங்களை கேட்டதாக தெரிகிறது. ஆனால் ஜீது முண்டா கல்வி கற்காதவர் என்பதால் போதிய நடைமுறைகள் தெரியவில்லை. தனது சகோதரி இறந்துவிட்டதை அதிகாரிகள் நம்பவில்லை என்றும் அவரை நேரில் அழைத்து வரும்படி கட்டாயப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். அத்துடன் பணம் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை தோண்டி எடுத்து தனது சகோதரியின் எலும்புக்கூட்டை எடுத்து வந்து வங்கி அதிகாரிகள் முன்பு வைத்தார். செய்தியாளரிடம் பேசிய ஜீது முண்டா, நான் பலமுறை வங்கிக்கு அழைந்து விட்டேன். பணத்தை எடுக்க கணக்கு வைத்திருப்பவரை நேரில் அழைத்து வர சொன்னார்கள். அவர் இறந்துவிட்டதாக சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. அதனால் விரக்தியில் கல்லறையை தோண்டி அவரது எலும்புக்கூட்டை ஆதாரமாக தூக்கி வந்தேன் என்று கூறினார். இந்த சம்பவம் வைரலாகி கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி விளக்கம் அளித்துள்ளது. அதில் இறந்தவர் நேரில் வர வேண்டும் என்று வங்கி அதிகாரிகள் ஒருபோதும் கோரவில்லை. ஏப்ரல் 27 அன்று தான் அந்த நபர் முதலாக வங்கிக்கு வந்தார். 3ஆம் நபர் பணத்தை எடுக்க அனுமதி கிடையாது என்பதையும் இறப்புச் சான்றிதழ் கட்டாயம் என்பதையும் மட்டுமே அதிகாரிகள் விளக்கினர் என தெரிவித்துள்ளனர். இந்த வினோத சம்பவத்தால் வங்கியில் பரபரப்பு நிலவியதை அடுத்து காவல்துறையினர் தலையிட்டு அந்த எலும்புக்கூட்டை மீண்டும் உரிய முறையில் அடக்கம் செய்தனர்.